எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய நம்மில் ஒருத்தர் சத்தமாய் வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நம்மில் ஒருத்தர் சத்தமாய் வாசிக்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை விளைவிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள் செடிகளையும் முள் கூட்டுகளையும் விளைவிக்கிற நிலமும் தகாததாயும் சகிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதாயுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதற்கு முடிவு. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை தான் நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையில ஞாயிற்றுக்கிழமைகள்ல தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதுல ஒரு முக்கியமான ஒரு தலைப்பிற்குள்ளாக நம்ம ஏற்கனவே இதுல பார்த்த ஒரு தலைப்பு என்னன்னா, ரட்சிப்பை குறித்து நம்ம பார்த்தோம். தலைப்பா நம்ம சில காரியங்களை பார்க்கும்போது துவக்கத்துல ரட்சிப்பை குறித்து சில அடிப்படையான காரியங்களை பார்த்தோம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இப்படி போட்டிருக்கு. அதனுடைய பின்பகுதியில இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையின்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்படின்றத குறித்து நம்ம பார்த்தோம். அப்பவே நான் சொன்னேன், பின்னாடி இன்னும் இதுல இதனுடைய இன்னும் ஆழமான சத்தியங்கள் இதுக்கு பின்னாடி வருது, இந்த சத்தியத்துக்குள்ளாக வருது அப்படின்ட்டு பார்த்தோம். அதுல இந்த 6ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு அதுவும் குறிப்பா இந்த வசனம், இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 5, 6 இந்த 3 வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளமேட்டிக் வேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராப்ளமேட்டிக் வேர்ஸ்னா, இந்த வசனத்தை சரியா புரிந்து கொள்ளாததுனால நிறைய பிரிவினைகள் வந்துருச்சு. இந்த வசனத்தை சரியா புரிந்து கொள்ளாததுனால நிறைய குழப்பங்கள் வருது. இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்ளணுன்ற ஒரு தெளிவில்லாததுனால அநேக நேரத்துல நிறைய ஒரு கலக்கம் வந்துடுது. ஒரு சின்ன ஒரு பிரிவினை வந்துடுது. இல்ல இது இந்த வசனம் இப்படி சொல்லுது, இல்ல இந்த வசனம் இப்படி சொல்லுது அப்படின்ட்டு 2 விதமா பிரிக்கிறாங்க. நிறைய விதங்கள்ல இத விளக்கி சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வசனத்தை. ஆனா கர்த்தருடைய வேதம் எப்போதுமே தெளிவை தான் கொடுக்குது. எப்போதுமே குழப்பத்தை ஏற்படுத்துறது கிடையாது. வசனம் வந்து தெளிவை தான் கொடுக்கும். அதுல நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறேன். அப்ப இந்த வசனம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தெளிவை நமக்கு கொடுக்குது. என்ன குழப்பம் அப்படின்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான். ரட்சிக்கப்படுற மனுஷன் தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போக முடியுமா, இழந்து போக முடியாதா? இதான் இங்க கேள்வி. இத சிலர் என்ன சொல்றாங்க, முடியும். ஒரு மனுஷன் தான் பெற்ற ரட்சிப்பை அவன் இழந்து போக முடியும் அப்படின்ட்டு இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க, இந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்க்காதீங்க, பரிசுத்த வேதாகம் முழுக்க பாருங்க. எத்தனையோ பேர் விழுந்து போய் திரும்ப என்ன பண்ணிருக்காங்க, எந்திரிச்சு வந்திருக்காங்க. மிகப்பெரிய பாவத்திற்குள்ளாய் போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு தாவீதை எடுத்துக்கோங்க. அவர் செய்தது விபச்சாரம், வேசித்தனம், அடுத்தது கொலை, அதாவது கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கு ஏதுவான எல்லா தவறும் அவரு செய்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் காலத்துல நியாயப்பிரமாணத்தின்படி தண்டனை பெற வேண்டிய அவரு நியாயப்பிரமாணத்தின்படி தண்டனை பெறாமலும் அவர் என்ன பண்றாரு, மன்னிப்பு பெற்றுக் கொள்றாரு. அப்ப இது மாதிரி நிறைய வேத வசனம் காமிச்சு, நீதிமான் 7 முறை விழுந்தால் எந்திரிப்பான், நீதிமொழிகள் இருக்குல்ல, இந்த வசனம் மாதிரி இது மாதிரி நிறைய வேத வசனங்களை காமிச்சு, இல்ல ஒரு மனுஷன் தன்னுடைய ரட்சிப்பை அவன் இழந்து போக முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. 2 விதத்துல இந்த வசனத்தை பகுத்து போதிக்கிறாங்க. 2 காரியங்களை இதுல வந்து 2 விதமான ஐடியாலஜி வந்துருது. ஆனா இந்த வேத வசனம் நமக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தைய, தெளிவான ஒரு புரிதலை, தெளிவான கண்ணோட்டத்தை நமக்கு ஏற்படுத்தும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலம்ன்றது ரொம்ப பொல்லாத காலமா இருக்கு. வரலாற்றுல அநேக சமயங்கள், அநேக காலங்கள் வந்துகிட்டு இருக்கு. அநேக காரியங்கள் வந்துகிட்டே இருக்கு. அநேக விதமான விஷயங்கள் எழும்பிக்கிட்டே இருக்கு. ஆனா நாம வாழ்கின்ற காலம்ன்றது ரொம்ப பொல்லாத ஒரு காலமா இருக்கு வரலாற்றிலேயே. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிம்ரோத் காலத்துல எடுத்தீங்கன்னா, அந்த நிம்ரோத் காலத்துல ஜனங்க மிகப்பெரிய ஒரு
பாவத்திற்குள்ளாக மிகப்பெரிய ஒரு அழிவிற்குள்ளாக அழிவை தேடிக்கிறவர்களா இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா நோவா காலத்திலே அப்படிதான். நோவா காலத்திலேயே எவ்வளவு பெரிய கொடூரர்களா இருந்தாங்கன்னா, முழு உலகத்திலயும் இந்த ஒரு லைனேஜ் வந்துரவே கூடாது. இந்த ஒரு குணம் வந்து அடுத்த கட்டத்துல போயிறவே கூடாதுன்ட்டு பூமி அழிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்ப மிகப்பெரிய கொடுமை இருந்துச்சு. நிம்ரோத் காலத்திலயும் அப்படி இருந்துச்சு. சோதம் கொமரா பட்டணத்தை பத்தி நமக்கு தெரியும். ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர், இந்த கானனைட்ஸ் இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதா இருந்துச்சு, இவ்வளவு கொடூரர்களா இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதனாலதான் கர்த்தர் அவங்களுக்கு எதிரா செயல்படுறாரு. நம்ம சில நேரத்துல நினைக்கிறோம், கர்த்தர் அன்புள்ள தேவனாச்சே, அவரு ஏன் வந்து ஒரு ஒரு மக்கள அழிச்சுட்டு, ஒரு மக்கள தொரத்தி விட்டுட்டு, ஒரு மக்கள விரட்டி விட்டுட்டு, இன்னொரு ஜனங்கள எதுக்கு கொண்டு போய் வைக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அவங்க செஞ்ச அக்கிரமம் இருக்குல்ல, அவ்ளோ அக்கிரமம், அவ்ளோ கொடுமை. இப்ப என்ன விஷயம்னா, இவைகள்லாம் இந்த காலகட்டத்துல நம்ம நவீன வளர்ச்சி அடைஞ்சுட்டோம், நவீனத்துல பெருகிட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இந்த காலகட்டத்துல அத விட மோசமா நடந்துக்கிறாங்க. அதற்கான ஆதாரங்கள் இப்ப சமீபத்துல எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல எவ்வளவு விஷயங்கள் வந்திருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எவ்வளவு விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சின்ன குழந்தைய மரண பயத்துக்குள்ளாக கொண்டு போகும்போது, அத அத சாவடிக்க போகும்பொழுது, இயற்கையா உடம்புல சுரக்கிற சில சுரப்பிகள் வந்து எப்போதுமே அப்படிதான். நம்ம திடீர்னு ஒரு நாய் தொரத்துச்சுன்னா, நம்மள அறியாமலே நம்ம என்ன பண்ணுவோம்? வேகமா ஓடுவோம். ஏன்னா அட்ரினலின் சொல்லுவாங்க. அந்த அட்ரினலின் ரஷ் வந்து கொஞ்சம் இது பண்ணும். இது மாரி இயற்கையாவே நம்முடைய உடலுக்கு சக்தியை ஊட்டி, நம்முடைய அ உடலுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்து செயல்படுறதுக்கு நம்ம உடம்பு என்ன பண்ணும்? ஆயத்தமாகும். ஒரு பெரிய ஆபத்துல. ஒரு மரணத்தை நெருங்குற நேரத்துல ஒரு மனுஷனுக்கு இந்த சுரபிகள்லாம் ரொம்ப பயங்கரமா வேலை செய்யும். இது நாளாக வயசாக ஆக கொஞ்சம் குறையும். அதனால யங் ஏஜ்ல இது ரொம்ப அதிகமா வந்து வேலை செய்யும். பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுன்றதுனால, இயற்கையா சுரக்க வேண்டிய அப்படி இத ஒரு செயற்கையா மரண பயத்துக்கு காமிச்சு, மரணத்திற்குள்ளாக கொண்டு போயி, அவங்க அப்படி அப்படி பயப்படுற நேரத்துல அந்த அந்த ரத்தத்துல அந்த சுரபிகள்லாம் சுரக்குதுல்ல, அந்த ரத்தத்த எடுத்து அத மிகப்பெரிய முதலாளிகள் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆளுகிறவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள், இந்த உலகத்தின் பார்வையில ரோல் மாடலா இருக்கிறவர்கள் விலை கொடுத்து அந்த ரத்தத்த வாங்கியிருக்கான். ஏன்னா, அது வந்து அவ்ளோ விஷயம் இருக்கு. நம்ம அத அத நம்ம உடம்புல செலுத்திக்கிட்டா, நம்ம இளமையா இருக்கலாம் அப்டின்ட்டு நினைச்சு வாங்கியிருக்காங்க. ஆட்சி அதிகாரத்துக்காக குழந்தைகள பலி குடுத்திருக்காங்க. மனித மாம்சத்த தின்றுருக்காங்க. பலி செலுத்தி மனித மாம்சத்த தின்றுருக்காங்க. எப்ப? ஏதோ ஒரு காலகட்டத்துல இல்ல. நாம வாழ்கின்ற அந்த காலகட்டத்துல. இன்னும் அத அத குறித்து பார்க்க போனா எவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அவ்ளோ கொடூரர்களா இன்னைக்கு ஜனங்களுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்குது. அப்ப இந்த ரட்சிப்பை குறித்ததான சத்தியம்ன்றது ஒவ்வொரு மனிதனும் அறிந்து, ஒவ்வொரு மனிதனும் தெளிவு பெற்று, இந்த ரட்சிப்பை இந்த பூமிக்கு பறைசாற்ற வேண்டிய சமுதாயத்துல தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய கடமை சபைக்கு இருக்கு. டயலாஜிக்கல் மெட்டீரியலிசம் சொல்லுவாங்க. அதாவது டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம்னு சொல்லிட்டு ஒரு டெர்ம் இருக்கு. அதாவது அத தமிழ்ல நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா, Google டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு பார்த்தீங்கன்னா, பொருள் முதல் வாத இயங்கியல் அப்படின்ட்டு வருது. இந்த டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் என்னன்னா, எல்லாமே எனக்கு வந்து என்னுடைய பொருட்கள் தான். எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு நல்ல ட்ரெஸ் வேணும், எனக்கு நல்ல வண்டி வேணும், எனக்கு நல்ல நகைகள் வேணும், எனக்கு நல்ல ஆடைகள் வேணும், நான் நல்லா இருக்கணும். அப்படின்ட்டு இந்த உலகத்திற்காகவே பிரயாசப்படுறது ஒரு அந்த மெட்டீரியலிசம். அந்த மாரியான ஒரு டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம்னு சொல்லிட்டு ஒரு டெர்ம் இருக்கு. இது இன்னைக்கு ரொம்ப அதிகமா பெருகிருக்கு. அதிகமா இத வந்து வாஞ்சிக்கிறாங்க. அதிகமா இத இது பண்றாங்க. ஒரு மனுஷன் தன்னுடைய ஆசைகள எப்படி பெற்றுக்கொள்றான் அப்படின்னா, ஏன்னா விருப்பத்தை கர்த்தர் தரார். விருப்பத்தையும், செய்கையும் கர்த்தர் தான் தரார். கர்த்தரிடத்துல தான் நம்முடைய விருப்பத்த நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுதான் வேதம் நமக்கு எதுவுமே விரும்பக்கூடாது. நம்ம சாமியார் மாரி வாழணும்ன்ட்டு வேதம் என்னைக்குமே போதிக்கல. நம்முடைய விருப்பம் வேதத்தின்படி கர்த்தருக்கேற்றபடி நம்ம விருப்பம் இருக்கா அப்படின்னா, அது கர்த்தருக்கேற்ற விருப்பம். நான் நல்லா படிக்கணும், நான் வாழ்க்கையில முன்னேறணும், நல்ல நிலையில பெற்றோர் இருக்கணும், சமுதாயம் நல்ல நிலையில இருக்கணும், தேசம் நல்ல நிலையில இருக்கணும். இப்படிப்பட்ட விருப்பங்கள் தான் என்ன பண்ணும்? நம்மள இது செய்யணும். இன்னைக்கு நல்லா பிரசங்கம் பண்ணணும், உங்களுக்கு நெறைய விஷயங்கள் சொல்லி தரணும்ன்ற விருப்பம் எனக்கு அத வொர்க் பண்ண வைக்கும். ஏதோ போவோம், போய் கொஞ்சம் டைம் வேஸ்ட் கொஞ்சம் டயத்த ஓட்டிட்டு வருவோம்ன்ட்டு நான் வந்தா, நானும் வேலை செய்ய மாட்டேன். உங்களுக்கு ஏதோ கதை சொல்லி 4 கதை சொல்லி, 4 பாட்டு பாடி, 4 அல்லேலூயா போடுங்க, ஆமென் போடுங்க, தூங்கிட்டு இருக்கவங்கலாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இது மாரி ஏதாவது ஒண்ணு சொல்லி, ஏதாவது பண்ணி, ஏதாவது டயத்த ஓட்டிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தான். ஆனா
ஒரு ஒரு நல்ல விதத்துல நிறைய விஷயங்கள் சொல்லணுன்ற விருப்பம் நிறைய விஷயங்கள் என்ன பண்ண வைக்குது? படிக்க வைக்குது. அப்ப விருப்பங்கள்ன்றது நல்லது. அந்த விருப்பம்ன்றது கர்த்தரிடத்துல இருந்து வரும்பொழுது அது நன்மையா வருது. ஆனா, உலகத்திலிருந்து நம்ம விருப்பத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அது சிலதுல நமக்கு தீமையாகுது. உதாரணத்துக்கு நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்றபடி நாம சில விஷயங்கள வாங்கிக் கொள்றோம். ட்ரெண்ட்ன்ற பேர்ல நம்ம சில விஷயங்கள வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு இது தேவை அப்டின்னா நம்ம அந்த பொருள வாங்கணும். 4 பேர் வாங்கிட்டான்றதுக்காகவே நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த பொருள வாங்கக்கூடாது. புரியுதா? ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு. திடீர்னு பார்த்தா பாப்கார்ன் செட் பயங்கர ஃபேமஸ் ஆயிருச்சு. ஏன்டா சரி எனக்கு அது செட் ஆகுமா? எனக்கு சூட் ஆகுமான்னு யோசிக்கிறதே கிடையாது. 4 பேர் அத வாங்குனா நானும் அத வாங்கிட்டேன். திடீர்னு ஒரு பேண்ட் ஒரு விதத்துல போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னு பார்த்தா 4 பேர் அத போடுறான். அத நான் போடுறேன். அதாவது நமக்கு அது செட் ஆகுது, நமக்கு சூட் ஆகுதுன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா, அ மத்தவன் செஞ்சுட்டான்றதுக்காகவே நம்ம அத செய்யும்போது, அது ப்ராப்ளமா மாறிருது. யாருமே நம்ம அடிமைத்தனத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல தானே! ஆனா இன்னைக்கு அடிமைகளா தானே இருக்கிறோம். நம்முடைய கைகள் கட்டப்படாம இருந்திருக்கலாம். நம்மள யாரும் வந்து ஒரு குச்சியில அடிச்சு, "ஏய் இத செய், அத செய்ன்னு" செய்ய சொல்லாம இருக்கலாம். ஆனா செய்ய சொல்லாமலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? செஞ்சுகிட்டு இருக்கிறோம். கைகள் கட்டாமலே அடிமைப்பட்டு இருக்கிறோம். இல்ல? இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல இன்னைக்கு டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு அது ரொம்ப ஒரு 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 உலகத்திலே நார்மலாவே மற்ற ஜனங்களே கர்த்தரை அறியாத ஜனங்களே இத சொல்றாங்க. டிஜிட்டல் ஃபாஸ்டிங்ன்றாங்க. என்ன ஃபாஸ்டிங்? சாப்பாடு சாப்பிட்டே இருக்கீங்க. ஒரு வேள சாப்பிடாம இருக்கிறது ஃபாஸ்டிங். ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறது ஃபாஸ்டிங். அது உடலுக்கு நல்லது அப்டின்ட்டு நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. நெறைய விஷயங்கள் வந்து மருத்துவ ரீதியா சில இதெல்லாம் செயல்படுது. நம்ம ரெஸ்ட் குடுக்குறோம் உடம்புக்கு. இது பண்றது. பிளஸ் நெறைய விஷயங்கள் நல்லது நடக்குது அப்டின்ட்டு சொல்றாங்க. அதுல மெடிக்கல் டெர்ம்ஸ் படி நெறைய விதங்கள் இருக்கு. இப்ப இன்னைக்கு காலகட்டத்தில டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இன்னைக்கு ஒரு நாள் சோசியல் மீடியாவ யூஸ் பண்ண மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேன். அப்டின்ட்டு நம்மள கட்டுப்படுத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குதான். அப்பதான் நம்முடைய உடம்பு என்ன ஆகுது? ரீஜெனரேட் ஆகுது. திருப்பியும் வந்து செயல்படாத தடுத்து வைக்கப்பட்டிருந்த காரியங்கள்லாம் திர் அ தடு திருப்பி என்ன பண்ணுது? செயல்படுது. நம்முடைய மனித மூளை இருக்குல்ல, மனித மூளை நம்முடைய ஆற்றல் வந்து ரொம்ப அபரிவிதமானது. ஆனா நம்ம அத என்ன பண்றோம்? சில விஷயங்களுக்கு மாயைக்கு ஒப்பு கொடுத்துடுறோம். ஒரு அல்காரிதம் செட் பண்ணப்படுது. இதுதான் இப்படிதான் வாழணும். இப்படிதான் இருக்கணும். இதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட். இதுதான் இது நல்லது. அப்படின்ட்டு நம்மள அறியாமலே நமக்குள்ளாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வருது. சோசியல் மீடியாஸ் மூலமா. அதனால இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா கையாள வேண்டியது இருக்கு. இன்னைக்கு அத செய்யாதனால, சபை அத சொல்லி தராதனால, அத செய்யாதனால, உலகத்திற்கு அது தெரியாதனால, இன்னைக்கு உலகம் பெரிய பாதகத்துக்கு நேரா போய்க்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒ ஒ ஒரு நான் அப்புறம் தனிப்பட்ட விதத்துல சொல்றேன். ஒரு வெப்சைட் சொல்றேன். நீங்க அதுல போய் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன்ஸ் இருக்குல்ல, ஃபோன்ல ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாத்துலயும் வந்துருது. எல்லாத்துக்கும் ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்துருது. எல்லாத்துலயும் எல்லாம் மெட்டா ஏஐ வந்துருச்சு. எல்லாத்துலயும் ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. நம்மளே ஏஐ நெறைய யூஸ் பண்றோம். நெறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு, நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, நெறைய விஷயங்கள எப்படி செட் பண்றதுக்கு, எப்படி நம்ம ஒரு 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 இன்ஸ்ட்ருமென்ட் எப்படி செட் பண்ணணும், எப்படி அத லைன் குடுக்கணும், எப்படி வந்து நம்ம லைட்டிங் பண்ணணும், இப்படின்னு நெறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிறோம். கத்துக்கிறதுல நம்ம இது பண்றோம். இந்த ஏஐ இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து ஒரு சோசியல் மீடியால பேசிக்கிட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஒரு வெப்சைட்ல அதுல ஒரு ஹியூமன் வந்து லாகின் பண்ணவே முடியாது. ஒரு ஃபோனும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொன்னா, அந்த பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபோனும், இன்னொரு ஃபோனும் லாகின் பண்ணிக்குது. நம்மள பத்தி அது பேசுது. என்னைய வச்சிருக்கான் பாத்தியா ஓனரு, இவன் வந்து இதெல்லாம் பண்றான், இதெல்லாம் பேசுறான் அப்டின்ட்டு இது வந்து அதுட்ட சொல்லுது. அப்படியா? இவன் என்ட்ட இருக்கான் பாரு, நான் என்னைய ஒருத்தன் யூஸ் பண்றான் பாரு, அவன் பயங்கரமானவனா இருக்கிறான், இதெல்லாம் பேசுறான், இதெல்லாம் சர்ச் பண்றான்னு அது பேசிக்குதாம். கிட்டத்தட்ட யாருமே எதிர்பார்க்காம, ஒரே நாள்ல 1,50,000 லாகின்ஸ் வந்துருச்சாம். பாட்ஸ் வந்து தானாவே என்ன பண்ணுது? அத லாகின் பண்ணி பேசிக்குது. சமீபத்தில ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏஐ இதுல உலக தலைவர்கள 4 பேர் போட்டு, இதுல பாசிஸ்ட் யாருன்னு சொன்னா ஒரு 2 பேர தூக்கிருச்சு. அதுவே தூக்கி இமேஜ வந்து எடிட் பண்ணி குடுத்துருச்சு. இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. போயிட்டு கோர்ட்லலாம் போய் கேஸ் போட்டு பாருங்க இந்த இது வந்து இது மாரி பண்ணிருச்சு அப்டின்னோனே, அந்த ஏஐ கண்டுபிடிச்ச கம்பெனி என்னம்மா சொன்னா, ஒரே வார்த்த, "இது நாங்க செய்யவே இல்ல. அதுவா செஞ்சிருக்கு. அதுவா சிந்திச்சு செஞ்சிருக்கு. நீங்க என்ன குடுத்தாலும் அதுவா சிந்திச்சு செயல்படுது" அப்டின்ட்டு சொல்றாங்க.
அப்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்ப நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து போகாதபடிக்கு, நம்ம ரட்சிப்பின் நிஜங்கள, ரட்சிப்பின் அனுபவங்கள நாம பரிபூரணப்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய காலத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நம்ம அடிமைப்படுத்தப்பட்டவர்களா இல்ல. எதிலயோ நம்ம சிக்குண்டவர்களா இல்ல. நம்ம விடுதலையோடு கூட வாழ கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறாரு. யாருமே நம்ம அடிமையா இருக்கிறத விரும்புவோமா? நான் ஒருத்தர் அடிமையா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு அவமானமாய் கருதுறோம். அடிமையா? நான் எப்படி அடிமைன்றோம். ஆனா, டிஜிட்டல் மீடியாவுக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோம். நம்மள அறியாமலே அது நம்மள கட்டுப்படுத்துது. நம்மள அறியாமலே அது நம்மள செயல்பட வைக்குது. பிரயோஜனம் உள்ள விதங்கள்ல, ஆக்கப்பூர்வமான விதங்கள்ல கொஞ்ச நேரம் பயன்படுத்தி, அதுக்கு ஒரு லிமிட்ட போட்டு, ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல, முடிக்கிறதுக்கு ஒரு டைம் வைக்கணும். இவ்வளவு நேரம் அப்படின்ட்டு வச்சு கத்துக்கோங்க. நெறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. படிப்பு சம்மந்தமா, இந்த உலகத்துல இருக்கிற சில சில நாலேட்ஜ் லாங்குவேஜஸ் கத்துக்கலாம். எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம அத கரெக்ட்டா தப்பான விதங்கள்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க நம்ம டாபிக்குள்ள வந்துருவோம். நம்ம இதுக்குள்ள வந்துருவோம். ரட்சிப்ப நம்ம இழந்து போயிறக்கூடாது. இது மாரியான விஷயங்கள்லாம் நம்ம ரட்சிப்பை இழக்கிறதுக்கு, ரட்சிப்பை நம்ம அது மேன்மையை நம்ம புரிந்து கொள்ளாததற்கு இதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு ஆபத்தான கருவிகளா இருக்கு. அதெல்லாம் கருவிகள் தான். ஒரு கத்தின்றது ஒரு கருவி தான். இந்த கத்திய வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? நல்ல விஷயங்கள் நெறைய 4 விஷயம் நெறைய விஷயம் செய்ய முடியும். பழத்த வெட்டி சாப்பிட முடியும். காய்கறிகள வெட்ட முடியும். நெறைய விஷயங்கள் பண்ண முடியும். நம்மளால பண்ண முடியும். ஆனா எந்த நேரமும் அந்த கத்திய நான் கையிலேயே வச்சிருப்பேன்னா, அது ஒரு நாள் நம்மள குத்தாம உடாது. அதனால நமக்கு பாதிப்பு ஏற்படாம உடாது. ஃபோன் அது மாரி தான். நெறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்யலாம். நெறைய விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா எந்த நேரமும் அத என் கையோட நான் ஒட்டி வச்சிருப்பேன்னா, அது நம்மள குத்தாம விடாது. அதனால பாதிப்பு நமக்கு ஏற்படாம விடாது. அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. ஏன்னா, இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, 6வது வசனம் குறிப்பா 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, 6:6 எபிரேயர் 6:6ல மதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாமே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்ப ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான். அவன் மறுதலித்துட்டு போயிடுறான். அவன் கர்த்தர விட்டு விலகி போயிடுறான். கர்த்தர விட்டு பின்வாங்கி போயிடுறான். திரும்பியும் அவன கொண்டு வரது கூடாத காரியம்னே இந்த வசனம் சொல்லுது. ஆக்சுவலா ரீஜெனரேஷன்ட்டு ஒரு பெரிய டாபிக்கே இருக்கு. ஆரம்பத்துல நம்ம சபை ஆரம்பிச்ச புதுசுல ஒரு பைபிள் ஸ்டடி செவ்வாய்க்கிழமை நடக்கும் அப்ப. அந்த பைபிள் ஸ்டடில சால்வேஷன், ரீஜெனரேஷன், ரெஸ்டோரேஷன் இது மாரி ஒரு பெரிய டாபிக்ஸ்ல அப்போ ஆரம்ப காலகட்டத்துல பிரசங்கி வச்சிருக்கேன். கர்த்தருக்கு சித்தமானா மறுபடியும் நம்ம அத சில விஷயங்கள் நம்ம திரும்ப அந்த பைபிள் ஸ்டடில நம்ம பார்ப்போம். இங்க கூடாத காரியம்னே வந்துருச்சு. ஆனா இதுல சில எப்பவுமே வேதத்த நம்ம பகுத்து பார்க்கும் பொழுது, அ டெர்ம்ஸ் நம்ம பார்க்குறோம்ல. நம்ம அத பார்க்கும்போது வெர்ப்ஸ் அதாவது வினைச்சொற்கள நம்ம பார்க்கணும். என்ன காலகட்டத்தில, என்ன டென்ஸ்ல அது அ சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கடந்த காலத்தில சொல்லிருக்கா, நிகழ்காலத்தில சொல்லுதா, எதிர்காலத்தில சொல்லுதான்னு சொல்லணும். என்ன வினைச்சொற்கள் அங்க பயன்படுத்தப்படுது பார்க்கணும். வேதத்த இப்படிதான் பகுத்து பார்க்கணும். வேதத்த சும்மா கட கட கடன்னு ஏதோ கடமைக்குன்னு வாசிக்கக் கூடாது. ரெகுலரா வாசிக்கிறது சும்மா வாசிக்கணும். வாசிச்சா கூட என்ன காலகட்டத்தில சொல்லுது. இது மாரி நெறைய விஷயங்கள நம்ம கவனிக்கணும். இதுல ப்ரொனவுன்ட்டு ஒண்ணு இருக்கு. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, அ 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நாம் இல்ல. சும்மா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நாம் கடந்து போவோம். இப்படி செய்வோம். அதாவது அஸ், வி நாம செய்வோம். நாம இத செய்வோம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஒரு விதத்துல ஒரு ப்ரொனவுன் இங்க பயன்படுத்தப்படுது. இதே 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மறுதலித்து போனார்கள். அவர்கள், தோஸ், தே இது மாரியான ப்ரொனவுன்ஸ் அங்க பயன்படுத்தப்படுது. திருப்பி 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்படி சொன்னாலும் உங்களிடத்தில் உண்டாயிருந்த நம்பிக்கை அப்படின்ட்டு மறுபடியும் இந்த ஒரு டெர்ம்ல வந்துருச்சு. மாறி, மாறி சில விஷயங்கள் வருது. அப்ப இத நம்ம நெறைய ஒரு அர்த்தமுள்ள விதங்கள்ல இத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இலக்கண ரீதியா சில காரியங்கள புரிந்து கொண்டு நம்ம பார்க்கும்போது தான் வசனத்த நம்ம இன்னும் ஆழமா நம்ம புரியும். சில நேரத்துல பேசிக்கா வாசிச்சா, இது என்னங்க இது ஒண்ணும் புரிய மாட்டேதுன்ட்டு நம்ம சில இதுல போயிடுறோம். சில நேரத்துல வந்து அ அ எப்படி சொல்றதுன்னா, இதனுடைய மேலோட்டமா பார்த்துட்டு, இது வந்து இப்படி போதிக்குதுன்ட்டு ஒரு தவறான கண்ணோட்டம் வந்துருது. இப்ப 4 விதமான கண்ணோட்டங்கள்ல இத விளக்கலாம்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் 4 விதமான கண்ணோட்டத்த பார்த்துருவோம். என்னென்ன கண்ணோட்டத்துல இத சொல்றாங்கன்றத நம்ம பார்த்துருவோம். ஏன்னா எப்படிலாம் ஐடியாலஜி எப்படிலாம் ஒரு ஒரு விஷயம் வந்து இதுல ஐடியாஸ் இருக்குன்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ள நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முதலாவது என்ன விதத்துல
சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் ரட்சிக்கப்படாதவர்களை பத்தி இந்த வசனம் பேசுது அப்படின்ட்டு அந்த ஒரு கண்ணோட்டத்துல இந்த இந்த வசனத்தை விளக்குறாங்க. நாங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. கிறிஸ்தவ பேர்ல அழைக்கப்படுறாங்க. பேர் பார்த்தா நம்ம 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 டெர்ம்ல தமிழ்ல நல்லா இருக்கு. பேர் கிறிஸ்தவர்கள் அப்படின்ட்டு டெர்மே இருக்கு. கிறிஸ்தவர்கள் தங்களை அழைச்சுக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றல, கிறிஸ்துவுக்கு ஏதுவான சிந்தையை வெளிப்படுத்தல, கிறிஸ்துவுக்கு ஏதுவான நடக்கைய வெளிப்படுத்துறது கிடையாது. அவங்கள பத்தி தான் இந்த வசனம் பேசுது அப்படின்ட்டு ஒரு ஒரு விதத்துல இத விளக்குறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை நல்லா திருப்பி வாசிச்சு பாத்தீங்கன்னா, பிரகாசிக்கப்பட்டும், பரம இவை ருசி பார்த்தும், பரிசுத்தாவியை பெற்றும், தேவனுடைய நல்ல வார்த்தைகளை ருசி பார்த்தும், இனி வரும் பலன்களை ருசி பார்த்தும், ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க? மறுதலித்து போறாங்க. எப்படி இது நடக்குது? கர்த்தரையும் அவருடைய வல்லமையும், அவருடைய நன்மையும், அவருடைய கிருபையும், பரிசுத்த ஆவியோட வழிநடத்துதலையும், அந்த வார்த்தையின் வல்லமையும், இவை எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்றாங்க? அனுபவிக்கிறாங்க. ருசி பார்க்கிறாங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்கிறாங்க. ஆனா, இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் கர்த்தரிடத்துல நான் வரேன் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலேயே அவங்க இருந்துடுறாங்க. கர்த்தரை நான் எதுக்கு தேடுறேன்? எனக்கு ஏதோ நன்மை தேவை. எனக்கு தலை வலிக்குது, எனக்கு வயித்து வலிக்குது, எனக்கு அது தேவை, எனக்கு இது தேவை, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு. அதனால கடவுளை தேடுறேன். இல்லன்னா நான் கடவுளை தேட மாட்டேன். எனக்கு வாழ்க்கை ஸ்மூத்தா போகும்போது நான் கடவுளை தேட மாட்டேன். அப்படின்ட்டு இருக்கிறாங்களாம். சிலர் என்ன பண்ணா மறுதலித்தே போயிடறாங்க. அப்ப பேர் கிறிஸ்தவர்களாய் வாழ்றவங்களை பத்தி இந்த வசனம் சொல்லுது அப்படின்ட்டு ஒரு விதமான விளக்கம் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அனுமானத்தின் அடிப்படையில சொல்றாங்க. என்னன்னா, அது ஆக்சுவலா அது வந்து நம்ம ஸ்டார்ட்டிங்ல அது சொல்லிடலாம். அது ராங். அனுமானத்தின் அடிப்படையில இந்த வசனம் பேசல. ரொம்ப தெளிவா பேசுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா வந்து இங்க வந்துருது. ஆனா சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இஃப்ன்ற வார்த்தை வர்றதுனால அத வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில ஒரு ஹைப்போதெட்டிக்கலா என்ன பண்றாங்க, அது வந்து ஒரு இது பண்றாங்க. வியாக்கியானம் செய்றாங்க. ஒரு வேளை இப்படி நடக்கலாம், நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். நடக்கலாம். ஒரு வேளை சப்போஸ் நடந்துரலாம் அப்படின்ட்டு அவங்க அப்படிப்பட்ட ஒரு இத செய்றாங்க. ஆனா இஃப்ன்ற வார்த்தை கிரீக்லயும் இல்ல. இஃப் மாரி அந்த மாரியான ஒரு அனுமானத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை வந்து கிரீக்லயும் இல்ல, தமிழ்லயும் இல்ல. தமிழ்ல வந்து டைரக்ட்டா நம்ம கிரீக்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணதுனால, இதுலயும் என்ன பண்ணல அப்படிப்பட்ட வார்த்தை இல்ல. ரொம்ப உறுதியா நிச்சயமா மறுதலித்து போறாங்க. அவங்கள புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா நமக்கு இந்த வசனம் ரொம்ப சொல்லிருது. இது 2வது வியூ. இது நமக்கு பேசிக்காவே தெரிஞ்சுச்சு. இது ராங்ன்னு தெரிஞ்சுச்சு. இது இப்படி கிடையாது. 3வது வியூ என்னன்னா, இந்த வசனம் ரட்சிப்பையும் அது இழந்து போவதை பற்றி பேசுறதே கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு ஆவிக்குரிய மந்த நிலைய தான் பேசுது. ரட்சிப்ப இழக்கிறத பத்தி, ரட்சிப்ப வந்து இழந்து போறத பத்தி இந்த வசனம் பேசிக்கல. ஜனங்க வந்து ஒரு ஆவிக்குரிய மந்த நிலையில இருக்கிறாங்க. அந்த மந்த நிலையிலிருந்து அவங்க தெளிவடையணும் அப்படின்றதுக்காக இந்த வசனம் வந்து கொஞ்சம் ஹார்ஷா பேசுது. இப்ப நல்லா அப்படி தூங்கிட்டு ஆனா தண்ணி எடுத்து பளிச்சுன்னு மூஞ்சில அடிச்சா எப்படி ஒரு பதறி எந்திரிப்பாங்கல்ல, அது மாதிரி இது வந்து கொஞ்சம் ஹார்ஷா சொல்லி நம்மள கொஞ்சம் அப்படி பூஸ்ட் பண்ணி விடுது அப்படின்ட்டு சொல்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்தே பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேயே காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியது வேண்டியதா இருக்கிறது இப்படின்ட்டு காலத்தை பார்த்தா நீ கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணல, டெவலப் ஆகல. ரொம்ப இதா இருக்கீங்க. உங்களுக்கு பால் உணவு கொடுக்க வேண்டியதா இருக்கு. நீதியின் வசனத்துல உங்களுக்கு பழக்கம் இல்லாதவர்களா இருக்கிறீங்க. இப்படிலாம் சொல்லிட்டு 6ஆம் அதிகாரம் முதல்ல சில பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியுது. பழைய ஏற்பாடின் கண்ணோட்டத்துல நீங்க அதை அணுகுறீங்க. அதனுடைய புதிய ஏற்பாடின் கண்ணோட்டத்துல நீங்க பாருங்க. இப்ப அதான் நம்ம போன வாரத்துல பார்த்தோம். 6 காரியங்களை பார்த்தோம். அந்த 6 காரியங்களும் பழைய ஏற்பாட்டுல இருக்கு. பழைய ஏற்பாடுல ஏற்கனவே இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஒண்ணு பார்க்க போவோம்னு சொல்லல. இத என்ன சொல்றாரு? இந்த 6ஆம் அதிகாரம் முதலாவது 3 வசனங்கள்ல இருக்கிற 6 காரியங்கள் என்ன சொல்றாரு? அதெல்லாம் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. அத பத்தி உங்களுக்கு அறிவு இருக்கு. ஆனா இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் டெவலப் ஆகணும். இதனுடைய நிஜத்தை நீங்க பார்க்கணும். நிழலாட்டமா சொன்னதனுடைய நிஜத்தை நீங்க பார்க்கணும். இப்படி ஆவிக்குரிய வளர்ச்சிய பத்தியே பேசிட்டு வர்றதுனால, அந்த கன்டினியூவேஷன்ல கொஞ்சம் ஹார்ஷா சொல்லி, கொஞ்சம் மந்த நிலையில இருக்கிறவங்கள டப்புன்னு என்ன பண்ண வேண்டியது இருக்கு? எழுப்புறதுக்காக இப்படி பேசிட்டாங்க. இந்த இந்த ஆசிரியர் வந்து இப்படி சொல்றாரு அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. 3 வியூ இருக்கு. 4வது வியூ என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ வாழ்வில இருக்கிறவங்க, அவர்களது ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து விலகி செல்வதை பற்றி இது சொல்லுது. ஏன்னா இந்த இந்த அதிகாரத்துல நெறைய அதாவது இந்த
புக்ல இந்த எபிரேய நிருபத்துல நிறைய இடங்கள்ல இந்த விலகி செல்லுதலை பத்தி நிறைய இடங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. நிறைய இடங்கள்ல இந்த விலகி செல்லுதலை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கு. நீங்க வாசிச்சு பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அப்ப விலகாதபடிக்கு இத பத்தி நான் சொன்னேன். விலகுதல்னா இந்த இடத்துல என்ன விலகுதல் பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கப்பல வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஒரு பாய்மர படகை போட்டு பாய்மர கப்பல் அந்த காலத்துல இருந்ததுல காற்றினால் கொண்டு செல்லப்படுகிற ஒரு கப்பல வந்து ஒரு படக ஒரு டாக் பண்றாங்க. கரையோடு சேர்த்து கட்டி வச்சிருக்காங்க. இப்ப கட்டி வச்சிருக்கிற அந்த இத ஒரு கயிறு வந்து அவுந்துருச்சு அப்படின்னா, அந்த கட்டி வச்சிருக்க கயிறு அவுந்துருச்சுன்னா, எப்படி அந்த படகு அப்படியே மெதுவா விலகி செல்லுமோ, அப்படி விலகிச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்த கொடுக்கும். மற்ற படகோட இடிக்கும். அதுல இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து உண்டாகும். அந்த படகு ஏதாவது இடிச்சு மூழ்கி போகும். அப்போ ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளா அது போயிரும். பெரிய ஆபத்து அங்க வந்துரும். அதனால விலகி செல்றதுன்றது ரொம்ப டேஞ்சரு. அது ரொம்ப ஆபத்து. அப்படிப்பட்ட விலகுதல பற்றி இது பேசுது. 3ஆம் அதிகாரத்துல கூட 12ஆம் வசனத்திலயும் இதே மாரியான ஒரு கான்செப்ட்ல இந்த ஆசிரியர் சொல்றாரு. 3:12 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அப்படின்னே இந்த வசனம் சொல்லுது. அது அப்படியே நீங்க வந்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்துல எபிரேயர் 10ல 35ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 10:35 to 39 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு ரெடிதான் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். அப்ப பின்வாங்கி போவானால், விலகுவானால், விலகி போயிட்டா, அப்ப இது மாதிரியான டேர்ம்ஸ் இது இந்த நிருபம் முழுக்க வந்துகிட்டு இருக்கிறதுனால, இது வந்து அந்த விசுவாசத்திலிருந்து தங்களை விலகிக் கொள்கிறவர்களை பத்தி இது பேசுது அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்படி 4 விதமான வியூஸ் இருக்கு. 4 விதமான கண்ணோட்டங்கள் அடிப்படையில இந்த நிருபத்தை, அதுவும் குறிப்பா இந்த வசனங்களை ஹேண்டில் பண்றாங்க. இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பை இழந்து போக முடியுமா? முடியாதா? இதுல நமக்கு ஒரு தெளிவு இன்னைக்கு கிடைச்சிரும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கான். தன்னோட ரட்சிப்பை அவன் இழந்து போயிடுவானா? இல்ல இழந்து போக முடியாதா? அப்படின்றதுல ஒரு பெரிய தெளிவு இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா, கூடாத காரியம்னே சொல்லிருச்சு. எதுல? 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இது கூடாத காரியம். மறுபடியும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால், மறுதலித்து போறவங்க என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவ தாங்களே சிலுவையில மறுபடியும் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவான அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு வசனம் சொல்லிருச்சு. இந்த கூடாத காரியம் இம்பாசிபிள், பாசிபிளே கிடையாது, இது இம்பாசிபிள், நடக்காது அப்படின்னு ஒரு உறுதியா இந்த இடத்துல சொல்லுது. இதே மாதிரியான டேர்ம்ஸ் இந்த நிருபத்துல வேற எங்கேயாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசி பாத்தீங்கன்னா, இதே மாதிரியான டேர்ம் இம்பாசிபிள் அப்படின்ற டேர்ம் வந்து அப்படியே வருது. காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது, கூடாது, இம்பாசிபிள், அதனால செய்ய முடியாது அப்படின்ற டேர்ம் வந்துச்சு. இம்பாசிபிள் எங்க தமிழ் பைபிள்ல இல்லைன்னு காமிக்க கேட்டிருக்க கூடாது. இம்பாசிபிள்ன்ற வேர்டு இருக்காது, அது இங்கிலீஷ். அது வந்து நடக்காது, அந்த இது கூடாத காரியம் அப்படின்னு வந்துருச்சு. நீங்க 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11:6 வாசி பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இப்ப இந்த வசனத்தை எல்லாத்தையும் ஒண்ணா கனெக்ட் பண்ணி பாருங்களேன். மறுதலித்து போறாங்க, அவங்க கிறிஸ்துவை அவமானப்படுத்தி சிலுவையில மறுபடியும் அறையறாங்க. அவங்க மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவங்களுக்கு இப்ப உண்டு பண்றது, அந்த விஷயத்தை செய்யறது கூடாத காரியம். காளை வெள்ளாட்டுக்கடா போன்ற பலிகள், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற சில காரியங்கள் ரட்சிக்கிறது கூடாத காரியம். கடைசி என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே இது 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல்
அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தரை முழு நிச்சயமாய் நம்பாமல், கர்த்தரை முழு பலத்தோடு கூட, முழு ஆத்துமாவோடு கூட அவர் மீது முழு விசுவாசத்தை அவர் மீது மாத்திரம் வைக்காம, நாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்துறாங்க. பலி செலுத்திட்டு சப்போஸ் அவங்க பாவ வாழ்க்கையில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் என்ன பண்றான்? போயிட்டு பலி செலுத்துறான். குற்ற நிவாரண பலி செலுத்துறான், சமாதான பலி செலுத்துறான், போஜன பலி செலுத்துறான், ஐஸ் வைக்கிறான் கடவுளுக்கு, ஆண்டவருக்கு இத பண்றேன் ஆண்டவரே, அத பண்றேன், அது செய்றேன். சர்வாங்க தகன பலி செலுத்தி தன்னுடைய குடும்பத்தின் பாவத்தை எல்லாம் வச்சு அங்க ஒரு மூடுதல் அங்க வருது. வருஷம் வருஷம் நடக்குது, தினம் நடக்குது, வாரம் நடக்குது, மாசம் நடக்குது. இது மாதிரி ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு பலி செலுத்திட்டு அவனுக்குள்ளாக ஒரு அந்த காண்டம்னேஷன், அதாவது குற்றப்படுதல், ஆக்கினை தீர்வின் உணர்வு வந்து அவன் என்ன பண்ணிக்கிறான்? தற்காலிகமா போக்கிக்கிறான். ஆனா மறுபடியும் என்ன பண்றான்? போய் தப்பு செய்யும் பொழுது மறுபடியும் என்ன பண்றான்? ஆக்கினை தீர்வின் உணர்வை போக்கிக்கிறான். நிறைய இடத்துல பழைய ஏற்பாடு ரொம்ப டஃப்னு நினைக்கிறோம். புதிய ஏற்பாடு ரொம்ப இலகுவா இருக்குன்னு நினைக்கிறோம். இப்போ நியூ டெஸ்டமென்ட்க்கு வந்தீங்கன்னா, இங்க ஒரே பலி, ஏக பலி, அது கர்த்தர் செலுத்தின பலி. இந்த பலிய கர்த்தர் அவரே செலுத்திக்கிட்டாரு. நாம போய் அவரை செலுத்தல. நாம போய் இன்னைக்கு நம்ம பண்றதுன்னா அவரை ஏற்றுக்கொள்றோம். இந்த பலிய ஆமா அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்றோம். அதனால நம்ம ரட்சிக்கப்படுறோம். மறுபடியும் இந்த பாவ வாழ்க்கையிலேயே நம்ம இருந்துட்டோம்னா, எந்த பலி நம்மளை காப்பாற்றும்? இதுதான் இங்க சொல்றது. இந்த பலிய ஒரே பலியாக, நிரந்தர பலியாக, ஏக பலியாக செலுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கும் பொழுது, அந்த பலி உங்களுக்காக செலுத்தப்பட்டு, இப்ப ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. மீட்பின் அனுபவத்தை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கீங்க. இப்ப வந்து நீங்க அதை ஏற்றுக்கொண்டதுனால நீங்க வந்து அந்த பலி உங்களுக்காக செலுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு உங்களுக்கு இதாயிருச்சு. மறுபடியும் நீங்க பாவ வாழ்க்கையிலே நீங்க போயிட்டீங்கன்னா, மறுபடியும் அதே பழைய வாழ்க்கையில நீங்க பின்தொடர்ந்தீங்கன்னா, அப்ப நீங்க ஏற்றுக்கொண்ட பலிய நீங்க என்ன பண்ணல? மறுதலிச்சிட்டீங்க. நீங்க வந்து அத என்ன பண்றீங்க? உதாசீனப்படுத்துறீங்க. பழைய ஏற்பாட்டுல அதான் செஞ்சாங்க. ஒரு பலி செலுத்துறான். பலி செலுத்திட்டானே, திருப்பி எதுக்கு நான் செலுத்தணும்னு நம்ம இருக்கல. மறுபடியும் என்ன பண்றான்? பலி செலுத்துறான். அப்ப முன்னாடி செலுத்தின பலி என்ன ஆயிருது? போயிருச்சு. அது வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப செலுத்துறது தான் இப்ப கணக்குல வருது. இப்ப செலுத்துறது தான் கணக்குல இருக்குமான்னு கேட்டா, இதுவும் கிடையாது. இன்னொன்னு செலுத்துவான். அப்ப இதுவும் என்ன ஆயிருது? போயிருது. ஆனா இங்க இயேசு கிறிஸ்துன்ற ஒரே பலி, ஏக பலி நமக்கு செலுத்தப்பட்டு விட்டது. அது நமக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அவர் முழு மனதோட கூட ஏத்துக்கிட்டு, இப்ப நம்ம அவர மறுதலித்து போனா, நம்ம எது ரட்சிக்கப்படுறோம்? அதுதான் 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் சொல்லுது. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையின்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த தண்டனையிலிருந்து நம்மளை யார் காப்பாற்ற முடியும்? இந்த தண்டனையிலிருந்து நம்மளை விடுவிக்க கூடும்? யார் நம்மளை விடுவிக்க கூடும்? நீங்க அந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே அப்படியே 4 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமாக எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்து இருக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையின்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ரொம்ப கருத்தா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, நம்ம ரட்சிப்பை இழந்து போவோமா? இழந்து போக மாட்டோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்மளால நம்ம ரட்சிப்ப ஏதோ தவறு செய்றோம். ஏதோ எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா வாழ்றது இல்லல்ல. எல்லாருமே பெர்ஃபெக்ட் அப்படின்றது இருக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்த நம்ம செஞ்சிடுறோம். இப்படி செய்யறதுனாலே நம்ம ரட்சிப்பை நம்ம இழந்து போயிடுறோமா அப்ப? பாவத்துல சின்ன பாவம், பெரிய பாவம்னே கிடையாது. இது குட்டி பாவம், இது பெரிய பாவம் அப்படின்னு நம்ம பார்வையில இருக்கு. பாவம்னா பாவம் தான். கர்த்தருடைய பார்வையில சின்னது பெருசுலாம் கிடையாது. ஒண்ணுதான். சரியா? அப்படி இருக்கும் பொழுது, ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் பாவம் செய்வானால், அவன் ரட்சிப்ப அவன் இழந்து போவானா? மாட்டானா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த அல்காரிதம் மாரி சில விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 10 இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இருக்கும். ஒண்ணு 1, இன்னொன்னு 0.
இல்ல 0 இல்ல 1 இப்படிதான் இந்த பைனரி கோட்ஸ் மூலமா நமக்கு வரும். இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து எப்படி அவ்வளவு வேகமா வேலை செய்யுதுன்னா, அது 1 1ஆவும் வேலை செய்யும். 1 0ஆவும் வேலை செய்யும். 0 1ஆவும் வேலை செய்யும். 1 0ஆவும் வேலை செய்யும். ஒரே நேரத்துல எல்லாத்தையும் அது செய்யும். இது மனுஷன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. இப்ப ரட்சிப்பை இழந்து போக முடியுமா? முடியாதான்னு கேட்டீங்கன்னா, இழந்து போக முடியும். இழந்து போக முடியாது. இதுதான் ஆன்ஸர் அங்க. எப்படின்னு சொல்றேன். ஒரு மனுஷன் தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போக முடியுமா? நிச்சயமா முடியும். ஆனா முடியாது. இழந்து போனதுக்கு நெறைய காரணங்கள், நெறைய உதாரணங்கள் இருக்கு. இழந்து போக முடியாததுக்கும் நெறைய உதாரணங்கள் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவினுடைய 2 சீஷர்கள் ஒரே விதமான தண்டனை, ஒரே விதமான தவற செய்றாங்க. என்ன தவறு செய்றாங்க? கர்த்தர மறுதலிக்கிறாங்க. ஒருத்தன் என்ன பண்றான்? அவர காட்டி குடுக்குறான். அவர் வந்து காட்டி குடுக்குறான் மீன்ஸ் அவர பத்தியான குற்றச்சாட்டு, தவறான குற்றச்சாட்டு. அவரு பொல்லாதவரு. அவர் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா அவரு செயல்படுறாரு. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு அவர் கூட இருக்கவே பிடிக்கல. அவர் ஒரு போதகரா இருக்கிறாரு. அவர் கள்ள போதகர் அப்டின்ட்டு யூதாஸ் காரியத்த சொல்றான். அவர் கடைசி வரைக்கும் ஆண்டவரேன்னு அவன் சொல்லவே இல்ல. தன் வாயினால அவன் சொல்லவே இல்ல. கடைசி வரைக்கும் அவன் ஆண்டவர்ன்ற வார்த்தைய அவன் பயன்படுத்தவே இல்ல. ரபி, ரபி அப்டிதான் அவன் பயன்படுத்துறான். அவன் வந்து ஆண்டவரேன்ற வார்த்தைய அவன் பயன்படுத்தவே இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா, பேதுரு இதே மாரியான ஒரு டெர்ம பயன்படுத்துறாரு. பேதுருவும் என்ன பண்றாரு? அந்த காரிடார்ல கர்த்தருக்கு விரோதமா மறுதலிக்கிறாரு. ரொம்ப டைரக்ட்டாவே மறுதலிக்கிறாரு. அவர் யாருன்னு தெரியாதுன்னு சபிக்கிறாரு. 2 பேரும் ஒரே தவறு தான் செய்றாங்க. ஒருத்தரு ரட்சிப்ப திருப்பியும் நிறைவேற்றிக் கொள்றாரு. இன்னொருத்தர் ரட்சிப்ப இழந்து போயிறாரு. இப்ப நான் ஏன் அப்படி சொன்னேன்னு புரியுதா இப்ப? ரட்சிப்ப நம்ம காப்பாற்றிக் கொள்ளவும் முடியும். நம்முடைய கர்த்தருக்கு விரோதமான வழிகள்ல சென்று மறுபடியும் நம்ம திரும்ப வரவும் முடியும். அதுக்கு நம்முடைய மனஸ்தாபம், நம்முடைய மனம் உருகுதல், நம்ம மறுபடியும் அத நம்ம செய்யக்கூடாது. அது வேற விஷயம். செஞ்சதே செஞ்சுட்டு, தப்பு பண்ணாதே தப்பு பண்ணிக்கிட்டு, போயிட்டு டக்குனு குளிக்கிற மாரி டப்புன்னு ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்ட்டு அப்படி கிடையாது. ஒரு முறை மனம் மாறிட்டா, அதுக்கப்புறம் இது பண்ணக்கூடாது. நம்ம நேத்து கூட பிலிப்பியர் பைபிள் ஸ்டடில நாய்களை பத்தி நாயானது தன் கக்கினதை மறுபடியும் தின்னுன்ற மாரி, எதெல்லாம் விட்டு வந்தோமோ மறுபடியும் நம்ம அத செய்யக்கூடாது. அதான் கிறிஸ்தவம். உண்மையான கிறிஸ்தவனுக்கான அடையாளம். பேதுரு மனஸ்தாபப்படுறாரு. 3 முறை அவரு என்னை நீ மறுதலிப்பான்னு சொன்ன அந்த வார்த்தைய திருப்பியும் நினைவு கொண்டு வந்தோனே, மனம் கசந்து, "ஐயய்யோ! ஆண்டவரே உமக்கு விரோதமா நானு பாவம் செஞ்சுட்டேன்." அப்படின்ட்டு, இப்ப அவர் என்ன பண்றாரு, கர்த்தருடைய பிரசன்னத்த அவர் வந்து உணர்ந்து, அந்த ஒரு மனஸ்தாபப்பட்டு, இப்ப அவரு செயல்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா, இவனுக்கும் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன். இவனுக்கும் அந்த உணர்த்துதல் வருது. ஆனா, இவனால என்ன பண்ண முடியல? உள்ள போக முடியல. இன் கேஸ் இது ஆக்சுவலா அவன் பிறக்கிறதுக்கு பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. யூதாசு கண்டிப்பா ரட்சிக்கப்பட முடியாது. கம்பல்சரி அது பைபிள்ல இல்ல. பைபிள் அப்படி சொல்லவும் இல்ல. கிறிஸ்து அன்புள்ளவர் தான். கிறிஸ்து கிருபை உள்ளவர் தான். அவரை ஏற்றுக்கொள்கிறவர் கடைசியும் கைவிட மாட்டார். கரெக்ட் தான். ஆனா, இப்ப சப்போஸ் யூதாஸ் வந்து, ஆண்டவரே நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன். நீர் ஆண்டவர் ஏன்னா குத்துனவன் கடைசியா என்ன பண்றான்? இவரு உண்மையான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்ட்டு அவன் சாட்சியா இருக்கிறான். அந்த கடைசியா குத்தி அந்த சாட்சியை பெற்றான் பார்த்தீங்களா, ஒரு போர் வீரன். அவன் பயங்கரமான ஊழியம் செஞ்சிருக்கான். வரலாற்று தகவல்கள் நெறைய விஷயங்கள் அந்த அந்த மனுஷன பத்தி இருக்கு. இப்படி நெறைய விஷயங்கள் கேள்விப்படுது. சப்போஸ் யூதாஸ் வந்து, ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு. என்னை நீங்க மன்னிங்க. நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்ட்டு தன் வாயில அறிக்கை செஞ்சிருந்தானா, யூதாஸ கர்த்தர் பயன்படுத்தி இருப்பாரா? மாட்டாரா? ஆனா அவன் செஞ்சானா? அப்ப அவனுடைய ரட்சிப்பு எப்படி இழந்து போயிட்டான் அவன்? இந்த மனம் திரும்புதல், கர்த்தரிடத்துல கிட்ட சேருதல் வராதனால அவன் தன்னுடைய ரட்சிப்ப இழந்து போயிட்டான். இப்ப புரியுதா? ரட்சிப்ப நீங்க இழக்க கூடாதுன்னா, உங்களுடைய மனம் திரும்புதல் அவசியம். கர்த்தரிடத்துல மறுபடியும் நீங்க ரெஸ்டோர் ஆகுறது அவசியம். கர்த்தர்ட்ட ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு தான். தப்பு பண்ணேன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். நான் தப்பே பண்ணல. நான் செஞ்சதெல்லாம் சரி அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, உங்கள யாரும் காப்பாத்த முடியாது. நான் செய்றதெல்லாம் சரின்னு நெனச்சுட்டா நம்ம சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கோம் சில இதுல. இதனால தான் அத செஞ்சேன். அதனால தான் அத செஞ்சேன். இந்த ரீசன்னால என்னால அத செய்ய முடியல. இப்படின்ட்டு நம்ம நெறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இல்ல நான் செய்தது தப்பு அப்படின்ட்டீங்கனாலே முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? அது வெளிய வர ட்ரை பண்ணுவீங்க. நீங்க அதுலருந்து மீண்டு வர முயற்சி செஞ்சுருவீங்க.
கரெக்டா? அப்ப முதலாவது தான் செஞ்ச தப்ப உணர்ந்து கர்த்தரிடத்துல மனம் திரும்பும்பொழுது, நிச்சயமாய் கர்த்தர் அவங்கள எடுத்து பயன்படுத்த அவர் கிருபை உள்ளவரா இருக்கிறார். இப்ப இப்ப புரியுதா? ஒண்ணு ரட்சிப்ப இழந்து போக முடியும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. இல்ல ரட்சிப்பெல்லாம் இழந்து போக முடியாதுங்க. நீ எப்படி வேணா வாழுங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு பலியா இன்னைக்கு அப்படிதானே டீச்சிங் இருக்கு. ஹைப்பர் கிரேஸ்ன்னு ஒரு டீச்சிங் வந்துட்டு இருக்குல்ல. ஹைப்பர் கிரேஸ் எப்படிப்பட்ட டீச்சிங்கா இருக்கு? உன் ரட்சிப்ப நீ இழந்து போகவே முடியாது. நீ எப்படி ரட்சிப்ப இழந்து போக முடியும்? அவ்ளோ பெரிதான ரட்சிப்பாச்சே. அது கர்த்தர் குடுத்ததாச்சே. அது நீ இழந்து போகவே முடியாது. நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கோ. நீ என்ன பாவம் வேணா செஞ்சுக்கோ. என்ன நிலையில வேணா இருந்துக்கோ. கர்த்தர் உன்னைய ரட்சித்துட்டார். நீ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டா என்றென்றைக்கு ரட்சிக்கப்படுற ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு சில டீச்சிங்ஸ் இருக்கு. அத வச்சு அவங்க என்ன பண்றாங்க? அப்படி கொண்டு போறாங்க. சில பேர் நியாயப்பிரமாண போதகரா இருக்கிறாங்க. என்ன? ஒரு தப்பு பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. நீ சர்ச்சுக்கே வராத. நீ அப்படி, நீ பாவி, நீ குற்றம் பண்ணிட்ட, நீ அப்படி செஞ்சுட்ட, நீ இப்படிப்பட்டவனா வாழ்ந்துட்ட, உன்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது, நீ வேஸ்ட் அப்படின்ட்டு குற்றப்படுத்தி அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போயிடுறாங்க. ரட்சிப்ப கண்டிப்பா இழந்து போயிருவ அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரட்சிப்ப இழந்து போக முடியாதுன்ட்டு 2 விதத்துல பிரிஞ்சு நிக்கிறாங்க. ஆனா இதனுடைய சரியான விதத்துல கண்ணோட்டத்துல இத சேர்த்து வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதான் சத்தியம் இந்த இடத்துல நமக்கு போதிக்குது. ஒரு மனுஷன் தன்னால அவன் ஒரு முடிவு எடுத்து அவன் ஒரு தீர்மானம் எடுத்துட்டான் அப்படின்னா, அந்த தீர்மானம் நான் என் ரட்சிப்பை இழந்து போக மாட்டேன். இப்ப தாவீது போல கர்த்தாவே அப்படின்ட்டு சரண்டர் ஆயிட்டு டோட்டல் சரண்டர் ஆயிட்டா, இப்ப அவன் ரட்சிப்பை எதுவும் யாரும் எடுத்து விட முடியாது. யாரும் தடுக்க முடியாது. வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதனானாலும் சரி, அவன் ரட்சிப்பை தடுத்து விட முடியாது. அதே சமயத்துல அவன் மனம் திரும்பாத பட்சத்துல, அவன் மனம் மாறாத பட்சத்துல, கர்த்தரிடத்துல மீண்டும் திரும்பாத பட்சத்துல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கூட அங்க செயல்பட முடியாது. ஏன்னா அவன் எடுத்து என்ன பண்ணல? அத பயன்படுத்தல. அது அங்க இருக்கு, இவன் இங்க இருக்கிறான். அத எடுத்து பயன்படுத்தணும்ல. அப்ப ஏதோ நம்ம சில இதுல தவறிடுறோம், விழுந்து போயிடுறோம். ஒரு குறைவு நமக்குள்ள இருக்குது. கர்த்தரிடத்துல மறுபடியுமாய் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நான் சொல்லியிருக்கேன்ல 2 ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஜெபம். 2 ஜெபம். 1 இரவுல நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி 2 ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெபம். 1 நம்ம இந்த நாள்ல எப்படி வாழ்ந்தோம்? என்னென்ன செஞ்சோம்? அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிப்பார். இத நீ இந்த இடத்துல பேசியிருக்க கூடாது. இந்த இடத்துல இத நீ செஞ்சிருக்க கூடாது. இப்படி நீ நடந்திருக்க கூடாது அப்படின்ட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உறுதியாய் நமக்கு காண்பிப்பார். அப்படி காண்பிக்கும்போது, ஆண்டவரே நான் தவறு செஞ்சுட்டேன். என்னை மன்னிருங்கன்னு சொல்லும்பொழுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். 2வது ஜெபம் சொல்லியிருக்கேன். என் பார்ட்ட நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு என் வேலைகள நான் செஞ்சுட்டேன். உம்முடைய வேலைய நீங்க செய்யுங்க. நீங்க அதுக்கு பலன தாங்க. அதுக்கான இத தாங்க. இது 2 ஜெபத்த என்னைக்குமே நீங்க மறந்துறக்கூடாது. அப்ப நம்மை நாமே நிதானித்து அறியக்கூடிய அறிவுன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப அது அத்தியாவசியமான ஒரு சத்தியமாக இந்த சத்தியம் இருக்கு. நீங்க ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் வாசிங்க. இனிமே கொஞ்சம் கொஞ்சம் வேத வசனங்கள நம்ம வாசிச்சுட்டு போலாம். இவ்வளவு நேரம் நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். கொஞ்சம் பைபிள கொஞ்சம் பார்ப்போம். ரோமர் 5, 9, 10. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கிற்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. நம்முடைய ரட்சிப்பு எப்படி நடந்துச்சு? கர்த்தரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டதனால நம்ம ரட்சிப்பு நடந்துச்சு. ரட்சிப்புன்றது நம்மளுடைய மீட்பு, நம்முடைய நல்வாழ்வு, நம்முடைய சுக வாழ்வு, நம்முடைய நித்திய வாழ்வு. இந்த நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நான் கர்த்தர் இடத்துல முதல்ல கனெக்ட்ல இருக்கணும். இந்த கனெக்ட் ஏற்படுத்துறது ஒப்புரவு, ரெக்கன்சிலியேஷன். இந்த ஒப்புரவு தான் என்ன பண்ணுது? ரட்சிப்பை உண்டாக்குது. கர்த்தரோடு கூட நம்ம சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டதுனால நம்ம என்ன பண்றோம்? இப்ப ரட்சிப்புக்குள்ளாக ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த வசனம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. அதே போல எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரத்துல 39ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:39 வாசிச்சு பாத்தீங்கன்னா, கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் மேல் ஆத்துமா
பிரியமாய் இராதுன்னு சொல்லிட்டு நாமோ கெட்டு போகிறவர்களாக பின்வாங்குகிறவராய் இல்லாமல் ஆத்துமா ஈடேற, ரட்சிப்பு நிறைவேற, ரட்சிப்பு பரிபூரணம் அடைய கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய் அமரணும். விசுவாசம் கிரியையில வெளிப்படணும். இதை பத்தி நமக்கு நிறைய பார்த்துட்டோம். நான் தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நடக்கையினால மறுதளிக்கிறவர்களாய், பலனில நாம மறுதளிக்கிறவர்களாய் நாம இருந்துடக்கூடாது. 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். உறுதியா சொல்லுது, நிச்சயத்தோட சொல்லுது, ரொம்ப கான்பிடென்டா இந்த வசனம் நமக்கு அதை சொல்லுது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தம் ஆக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்கள் சுதந்திரம் பரலோகத்துல நித்தியத்துல வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த நித்தியத்துல இருக்கிறது தான் காணக்கூடிய உலகத்துல, காணக்கூடாத உலகம் காணக்கூடிய உலகத்தை டாமினேட் பண்ணுதுன்றதெல்லாம் நம்ம நிறைய விதங்கள்ல பார்த்திருக்கோம். அப்ப இந்த விதங்கள்ல தான் அது வேலை செய்யுது, இந்த விதங்கள்ல அது கிரியேட் செய்யுது. நீங்க வந்துருங்க, எபிரேயருக்கு வந்துருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வந்துருங்க. இதுல பிரகாசிக்கப்பட்டும், இவங்க பிரகாசிக்கப்படுறாங்க. இப்ப நல்லா தெரிஞ்சவங்க, ரட்சிப்பை நம்ம இழந்து போயிடவும் முடியும். அதே நேரத்தில் ரட்சிப்பை இழந்து போகாம நம்ம காப்பாற்றிக் கொள்ளவும் முடியும். நாம தீர்மானம் தான், நம்முடைய தீர்மானம் தான் அதை செய்யும். இப்ப அதுல தெளிவா இருக்கீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு, அப்படிதானே? அதுல தெளிவா இருக்கீங்க. இப்ப இந்த வசனத்துல ஒவ்வொரு வார்த்தையா பார்த்தீங்கன்னா, பிரகாசிப்பிக்கப்பட்டும் 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் அப்படின்ட்டு வருது. யோவான் சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரம், யோவான் 12ல 35, 36 வந்தீங்கன்னா, யோவான் 12, 35, 36ல அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ரட்சிப்புன்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஒளியை கொடுக்குது, புதிய ஒளியை தருது, பெரிய இருளை நீக்குது, ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்குது. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு ஒளியின் இடத்திற்கு விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி, ஒளியில நீங்க நடவுங்க, அது உங்களை சரியான பாதையில கொண்டு போகும் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்படிதான் நம்ம ரட்சிப்பின் அனுபவம்ன்றது நம்மளை பிரகாசிப்பிக்க செய்யுது. நம்முடைய வாழ்க்கையில பிரகாசத்தை நாம அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் இந்த பிரகாசத்தை, இந்த ஒளியை நமக்கு தருது. இந்த ஒளி முதலாவது நமக்கு உதவுது. நம்ம ஒரு டார்ச் லைட் கொண்டு போற மாதிரி தான். பெரிய இருட்டு இருக்குது, டார்ச் லைட் கொண்டு போய் நம்ம என்ன பண்றோம், பாதையில கரெக்டா போறோம். ஒரு 2-3 பேருக்கு வெளிச்சமே இல்ல, அவங்க என்ன பண்றோம், கூட்டிட்டு இந்தாங்க வாங்கன்ட்டு அவங்களை கூட்டு போற மாதிரி நினைச்சுவாங்க. இப்ப அவங்களே என்ன பண்றோம், அந்த பாதையில கரெக்டா அந்த ஒளி தான் அப்படின்ட்டு அந்த ஒளியை அறிமுகப்படுத்தி நம்ம கொண்டு போறோம், அவங்கள வழி நடத்தி கொண்டு போறோம். இப்ப பிரகாசிப்பிக்கப்பட்டவங்க தங்களுடைய ஒளியை அணைச்சிட்டாங்கன்னா டேஞ்சர். அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையும் கடைசி மறுதளித்து போறது, அந்த டேர்மையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டே வரும். ஒரு டேர்மா நம்ம கனெக்ட் பண்ணிட்டே வருவோம். பிரகாசிப்பிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு இந்த ஒளி பயன்படுது. அவங்களால மற்றவர்களும் என்ன பண்றாங்க, அந்த ஒளியில நடக்கிறதுக்கு உதவி செய்யறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன பண்றாங்க, இவங்க அந்த விளக்கு அணைச்சிட்டாங்கன்னா இவங்களும் பாதிப்பு, நிறைய பேரையும். இப்ப இவங்க கைட் பண்ணி யாராவது கூட்டு போனாங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஆபத்து கொண்டு போய் விட்டுருவாங்க. புரியுதா அந்த டேர்ம்? அப்போ பிரகாசிப்பிக்கப்பட்டும்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அடுத்தது பாத்தீங்கன்னா, பரம ஈவை ருசி பார்த்தும். பரம ஈவை ருசி பார்த்தும் அப்படின்ட்டு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை என்னென்னலாம் செஞ்சாங்க, என்னென்னலாம் அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்றத ஒரு லிஸ்டே அங்க கொடுக்குறாரு. அவங்க பிரகாசிப்பிக்கப்படுறாங்க, உலகத்திற்கு ஒளியா இருக்க அவங்க பயன்படுத்தப்படுறாங்க. ஆனாலும் என்ன பண்றாங்க, மறுதளித்து போறாங்க. மறுதளித்து போறதுனால அவங்க ஆபத்தை சந்திச்சுக்கிறாங்க. இங்க பார்த்தா பரம ஈவை ருசி பார்க்கிறாங்க. யோவான் சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, யோவான் 6:57 வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, 6:57 ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நானும் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். இப்ப கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தருடைய கிருபையை நம்ம ருசி பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். கர்த்தர் நல்லவர்ன்றதை நம்ம தெரிந்து கொள்றோம். ஆனா நம்முடைய அவிசுவாசம் அந்த முழுமையை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடுத்துருது.
இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் வாசிக்க வேணா, குறிச்சு வச்சுக்கோங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில பார்த்தீங்கன்னா, என்கோல் அந்த வேலியில, என்கோல் பள்ளத்தாக்குல அவங்க பெற்ற அனுபவம். எல்லாரும் கானானுடைய நன்மைய பார்க்குறாங்க. அது எவ்வளோ பெரிய திராட்சை கொலைகள் இருக்கு. எவ்வளவு வளமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம்ன்ட்டு அவங்க ருசி பார்க்கிறாங்க. ஆனா, அவங்க அவிசுவாசம் என்ன பண்ணுது? ருசி பார்த்தத முழுமையா அனுபவிக்க விடாம தடுத்துருது. என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல 23, 26 இந்த வசனம்லாம் வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. அவங்க அதனுடைய ஃபோர்டேஸ்ட் பண்றாங்க. அத வந்து அனுபவிக்கிறாங்க. அதனுடைய பலன பார்க்குறாங்க. ஆனா, அவங்க அவிசுவாசம் என்ன பண்ணுது? அத அதோட முழுமைய அவங்க பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அத தடுத்துருது. நீங்க எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வாசிச்சோம்ல, எபிரேயர் 3:19 அது அப்படியே வந்திருக்கு பாருங்க. எபிரேயர்ல 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் அந்த நன்மையை அவங்களால முழுவதுமா பெற்றுக்கொள்ள முடியலன்னா, அவங்க அவிசுவாசம் என்ன பண்ணுது? அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு செஞ்சிருது. 3வது எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 3வது என்ன சொல்லுது? 1 அவங்க வந்து பிரகாசிப்பிக்கப்படுறாங்க. 2வது பரம ருசி பார்க்கிறாங்க. 3வது பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்றாங்க. ஆனாலும் பாவத்துல இருக்கிறாங்க. இதுக்கு உதாரணம் பைபிள்ல இருக்கா? நெறைய இருக்கு. பிலேயாம். பிலேயாம் வந்து ஒரு தீர்க்கதரிசி. அவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்றான்னே வசனம் சொல்லுது. என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. என்னாகமம் 24:2ல பிலேயாம் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறான். ஆனா அவன் செஞ்சது தவறான நடக்கை. யூதாஸ் வாசிச்சோம். மத்தேயு 10:1ல சீசர் எல்லாருக்குமே இந்த பரிசுத்த ஆவியானவர் தராரு. யோவான் 6:70, 71 இந்த வசனங்கள்லாம் வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. யூதாஸ பத்தி அவன் எப்படி பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டான் அப்படின்றது இருக்கு. ஆனாலும் அவன் என்ன பண்றான்? பாவத்திற்குள்ளாக தான் இருக்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்த்தீங்கன்னா, சீமோன்ற மாய வித்தைக்காரன் இருந்திருக்கிறான். 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, சீமோன்ற மாய வித்தைக்காரன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவன் என்ன பண்றான்? கர்த்தருக்கு விரோதமா செயல்படுறான். அப்ப பரிசுத்த ஆவி பெற்றும் மறுதலிக்கிறவர்களா இருக்கிறாங்க. பிரகாசிக்கிறாங்க. ஆனாலும் மறுதலிக்கிறாங்க. பரம ஈவை ருசி பார்க்கிறாங்க. ஆனாலும் மறுதலிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்றாங்க? பேக் ஸ்லைட் ஆகுறாங்க. மறுதலிக்கிறாங்க. வார்த்தையின் பலனை பெற்றுக்கொள்றாங்க. 6வதுல அடுத்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரத்துல ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும், பரம ருசி பார்த்தும், பரிசுத்த ஆவி பெற்றும், தேவனுடைய நல் வார்த்தையை இனி வரும் உலகத்தையும் பலன்களையும் ருசி பார்த்தும். அதாவது வார்த்தையை ருசி பார்க்கிறாங்க அப்படின்னா, அவங்க மேல தேவனுடைய வார்த்தை வருது. அவங்க இருதயத்துல தேவனுடைய வார்த்தை ஊற்றப்படுது. ஆனா அவங்க இருதயம் நல்ல நிலத்தை போல இல்லாததுனால அதனுடைய பலன் அவங்களுக்கு வரல. நீங்க மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல அந்த 4 விதமான நிலங்களை பத்தி கர்த்தர் ஒரு உவமையை சொல்லுவார். அதுல அந்த கற்பாறையான நிலத்தை போன்றது இது. வார்த்தையை பெற்றுக்கொள்றாங்க. ஆனாலும் அதன் பலனை அவங்களால கொடுக்க முடியல. இருதயத்துல விழுந்த வார்த்தை முளைத்து பலன் தர முடியல. ஏன்னா அந்த இருதயத்துல விழுந்த வார்த்தை இருதயம் கற்பாறையை போல இருக்குது. அந்த அந்த விதைய அவங்களால என்ன பண்ண முடியல? உள்ள ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால என்ன பண்ண முடியல? பலன் தர முடியல. வேத சத்தியத்தை கேட்டும் ஏன் பலன் தர முடியல அப்படின்னா காரணம் இதான். ஏன்னா இருதயம் கற்பாறையான இருதயம் போல இருக்கு. அப்ப இதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க? மறுதலிக்கிறாங்க. அடுத்தது இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்க்கிறாங்க. கர்த்தருடைய பலன் நான் சொல்றீங்களே நவ் நாட் எட்னு ஒரு பெரிய தியரியே இருக்கு. நம்ம நித்தியத்துல கர்த்தர் ஒரு பெரிய நன்மையை வச்சிருக்கிறாரு. ஆனாலும் இம்மையிலேயே அதை நம்ம அனுபவிக்க முடியும். நித்திய வாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு. அதனுடைய ஃபோர் டேஸ்ட் சுகம், தெய்வீக சுகத்தை இன்னைக்கு நம்ம அனுபவிக்க முடியும். நல்வாழ்வை நம்மளுக்கு அனுபவிக்க முடியும். அதனுடைய முழுமை நம்ம அங்க அனுபவிக்க போறோம். அப்ப அந்த பலனுடைய முன்ருசியை இங்க நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா என்ன பண்ணிடுறோம்? சில நேரத்துல மறுதலிச்சு போயிட்டு இந்த ரட்சிப்பை இழந்து போயிடுறோம். இப்படிலாம் பண்ணிட்டு தான் என்ன பண்றாங்களாம்? மறுதலித்து போனார்கள். பாவத்துல விழுந்து எழுந்து கொள்ள அவங்களால முடியல. அவங்களால பாவத்திலிருந்து மீண்டு வர முடியல. அவங்க பெரிய ஒரு இது செய்றாங்க. பாவத்த விட ரொம்ப டேஞ்சர். ஏதோ கர்த்தருக்கு விரோதமா செய்றோம். ஏதோ சில சம்திங் ஏதோ செஞ்சுடுறோம்.
இது மறுதலித்துன்னா இது அதை விட டேஞ்சர். கர்த்தர் எனக்கா இந்த ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறாரு. எனக்காய் இந்த பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறாருன்றதை உணர்ந்து வாழ்ந்து, இப்ப மறுதலித்து கர்த்தரை நாம் தேடாம இருந்தா நம்ம ரட்சிப்பை நாம இழந்து போயிருவோம். கவனமா இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம உண்மை இல்லாதவர்களா இருந்திருக்கலாம், நாம நீதி இல்லாதவர்களா இருந்திருக்கலாம். ஆனா நாம அறிக்கை செய்தால் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நீங்க வீட்டுல போய் கூட வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை தான் சொல்லுது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு அப்படியே அங்கேயே கடப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுது. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. அப்படியே கர்த்தர் கட்டளையிடுறாரு. அப்ப நம்ம ரட்சிப்பை நாம் எழுந்து போகக்கூடாதபடிக்கு ஒரு கன்சர்ன் நமக்கு இருக்கணும். ஒரு தேவனுக்கும் நமக்கும் ஒரு சின்ன ஒரு பிரிவினை வந்துருச்சு அப்படின்னா பாதிப்பு யாருன்னா நமக்கு தான். தேவனுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப டக்குன்னு நம்ம சரி செய்ய வேண்டியது யாரு? நம்ம தான். சரி செய்யறதுக்கு அவர் அனுமதிக்கிறாரான்னு கேட்டா அனுமதிக்கிறாரு. இந்த டேர்ம் நல்லா பார்த்துக்கோங்க. தேவனுக்கும் நமக்கும் ஒரு சின்ன பிரிவினை வந்துருச்சு. தேவன் என்ன பண்றாரு? சரி செய்ய அனுமதிக்கிறாரு. சரி செய்ய வேண்டியது நாம. சரி செய்யும் பொழுது திரும்பவுமா தேவனோடு கூட நம்ம இணைக்கப்படுறோம். மறுபடியும் அது எது பிரிவினை கொடுத்துச்சோ அதை நம்ம நோ சொல்றோம். வேணாம், இது நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நானுமே ஜாக்கிரதையா நடந்துப்பேன் அப்படின்ட்டு நம்ம வழிகளை காத்துக்கொள்றோம். அப்ப நாம நம்முடைய ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது, நம்ம மீட்பை நம்ம இழந்து போகக்கூடாது, நம்முடைய காரியங்களை நம்ம இழந்து போயிடக்கூடாது அப்படின்ற கவனம் நமக்கு இருக்கணும். அந்த கன்சர்ன் நமக்கு இருக்கணும். இது நம்மளை நிச்சயமாய் வாழ செய்யும். ஆமென். நம்ம எழுந்து நிற்கலாம்.